ஃபியூச்சர்ல அண்ணன் நம்மளும் ஒரு பிளான் போட்டுருக்கோம். ஆமாண்ணே, கண்டிப்பா. உங்க ரெண்டு பேர்த்துமே ரொம்ப நல்லா இருக்கு. கரூர் மக்கள் ரொம்பவே சிறப்பா வரவேற்றாங்க. மக்கள் வந்து அப்படியே உள்ள நிக்க முடியல, அந்த அளவு கூட்டம். அப்படியே நாட்டுக்கோழி இறக்கிடுவோம். வாங்க வாங்க, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி. சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக அன்பா சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. டயர்டாகி சாப்பிடுவாரு. இதுதான் சம்பளம் பண்ற வேலை. இன்னைக்கு மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சாரோட வீடியோ நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் குறிப்பாக வந்து இந்த மசாலா வீடியோங்கிறது எங்களை ரொம்ப ஈர்த்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயற்கை எப்படி எல்லாம் சாப்பிட்டோம். இல்ல எங்க கிடைக்கும்னு தெரியாம யூடியூப்ல தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி, இங்க கிடைச்சோன்னு வந்தது. ரொம்ப சந்தோஷம். கடை ஓப்பனிங்க்கு நாங்க மட்டும் கிடையாது, நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹாய் गाइस, வெல்கம் டு வெல்வெட்டி ஃபைம் சம்பதான் சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் கடை நன்றி மசாலா திறப்பு விழால தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணியும் பிரெட் அல்வாவும் பண்ண போறோம். கூடவே நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நம்ம நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா பாருங்க, தொடர்ந்து பாருங்க. என்ன நல்லா சூடாயிட்டு பிரெட் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வரணும். செவந்து வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். கூட இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சோத்து மூட்டை சம்பதுகானுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த பிரெட்டை பொரிக்கிறது தான். அழகா பொரிச்சு எடுத்தாச்சு. அது கட 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 கடன் நம்ம வேகமாக ரெடி பண்ணிடலாம். ஒரு பிரெட்டுக்கு 1/4 கிலோ அளவு சக்கரை, ஏலக்காய் போட்டுக்கலாம். சக்கரை ரொம்ப கரையெல்லாம் தேவையில்ல. அது கூடவே கோவாவை போட்டுக்கலாம். ஸ்வீட் உள்ள கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா. நம்ம ஆல்ரெடி பிரெட் ஸ்வீட் இருக்கு, சுகரும் போட்டிருக்கோம். இது ஸ்வீட்லெஸ் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே மேல பொங்கி வருது பாருங்க. பிரெட் இறக்கிடலாம். தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். பிரெட் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றி முந்திரியை தாளிச்சு உள்ள ஊற்றணும். நெய் ஊற்றிக்கலாம். பிரெட் அல்வா சூப்பரா தயாராயிடுச்சு. நம்மளோட எல்லா கடையிலுமே பாத்தீங்கன்னா மசாலா நம்ம டிஸ்பிளே வச்சிருப்போம். நீங்க பார்த்து வாங்கிட்டு போலாம். இங்க நம்ம மசாலாலாம் எப்படி தயாரிக்கிறோம், அந்த மசாலா என்ன கலர்ல இருக்கு, ஊறுகாய் இருக்கு, அந்த ஊறுகாய் என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்ட்டு டைரக்டா நீங்க கடைக்கு வந்தீங்கன்னாவே இதை செக் பண்ணி வாங்கலாம். குறிப்பா நம்ம ஊறுகாய் டேஸ்ட் பார்த்து எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஊறுகாய் நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருப்போம். நம்மளோட மசாலால எந்த இடத்துலயும் ப்ரெசர்வேட்டிவ் கிடையாது, ஆர்டிபிஷியல் கலர் கிடையாது, ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் கிடையாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது நீங்க வாங்கிட்டு போய் சமைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குழந்தைகளோட வரவங்களுக்கு 65 மசாலா ஃப்ரீ. இங்க ஒரு குழந்தை வந்திருக்குது. தங்க பேர் என்ன? லக்ஷன்யாக்கு 65 மசாலா. குட் கேர்ள். வணக்கம். எங்க இருந்து வரீங்க? கரூர்ல இருந்து. கரூர்ல. ஓகே. நம்ம மசாலா ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி வந்தீங்க நம்ம கடையை கண்டுபிடிச்சு? அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தோம். பாப்பா அந்தாங்க வாங்கிக்கிங்க. பாய் பாய். நம்ம மசாலா முன்னாடி எதுவும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல எங்க கிடைக்கும்னு தெரியாம யூடியூப்ல தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி, இங்க கிடைச்சோன்னு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ட்ரை பண்ணி எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியல. நீங்க அந்த வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ண சொன்னீங்க, அதான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கிடைக்கல, அதனால இங்க வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. சரி, மறக்காம தண்ணி ஊத்திடுங்க. சரிங்களா? நம்மளோட கடை திறப்பு விழாவுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மரக்கண்ணு கமல்கான் கொடுத்துருவோமா? மரக்கண்ணு எடுத்துட்டு முறை குட்டியா இருக்கு. கண்ணுனா சிறுசா தான் இருக்கு, மரம் தான் பெருசா இருக்கு. பாருங்க, இது பெருசா இருக்கு. ஆனா அவருக்கு அது வேண்டாமாமா, கொய்யா மரம் தான் வேணுமாமா. கொய்யா மரம் தான் வேணுமா? அட்டம் பிடிச்சி வாங்குறாரு. இந்தாங்க, கொய்யா மரத்தை வளர்த்திருங்க. கடை ஓப்பனிங்க்கு நாங்க மட்டும் கிடையாது, நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. தீனான வந்திருக்காரு ராமேஸ்வரத்துல இருந்து. விரைவில் ஒரு கடை வேற ஓபன் பண்ண போறேன்றாரு. கடைக்கு பேர் என்னன்னு கேட்டா பழைய சோறும் பற்ற கருவாடுமா. இதான் கடையோட பேரு. என்னங்க அப்ப பழைய சோறு விக்கிறீங்களான்னு கேட்டா ஆமாங்க, பழைய சோறு தான் விற்க போறேன். சம்பவத்தில் ஐஸ் பிரியாணி கிட்டாரு பாருங்க. அது கூடவே நம்ம திண்டுக்கல் சோத்து மூட்டை இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும், சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? கடை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கேன். ரைட், ஓகே ஓகே. இருக்காரு நம்ம கூட.
பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. கண்டிப்பா. அண்ணனுடைய ஒவ்வொரு கடையிலையும் நம்ம வந்து போகணும், சேரணும். கண்டிப்பாண்ணே. ஃபியூச்சர்ல அண்ணன் நம்மளும் ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஆமாண்ணே. அதையும் வந்துகிட்டு நிறைய தனியா நாங்க ஒரு வீடியோ போட்டு சொல்றோம். நாங்க 2 பேரும் ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கோம். கண்டிப்பா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் ஏரியா நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து திண்டுக்கல் சோத்து முட்டையோட பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பெத்த பீஸ் பெருமாள் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? உங்க கூட சேர்ந்ததுல இருந்து ரொம்ப சோகமா இருக்கிறேன். அப்படியா? ஏன் பெத்த பீஸ் கிடைக்கல இன்னைக்கு? பெத்த பீஸ் எனக்கு முன்னாடி நம்மால் புடிச்சு சாப்பிட்டாரு பாருங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எல்லாரும் ரொம்ப ஓடி ஆடி வேலை பார்த்தா இழைச்சு போவாங்க. இவ்வளவு ஓடி ஆடி வேலை பார்த்து இழைச்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லுங்க. என்ன சாப்பிட்டு டயர்ட் ஆயிருவாரு, டயர்ட் ஆகி சாப்பிடுவாரு. இதுதான் சம்பவம் பண்ற வேலை. வீட்டுக்கு போயிட்டு 65 போட்டு சாப்பிடுங்க. நன்றி மசாலாக்கு ரோல் பண்ணுங்க. கரூர் மக்கள் ரொம்பவே சிறப்பா வரவேற்றாங்க. மக்கள் வந்து அப்படியே உள்ள நிக்க முடியல, அந்த அளவு கூட்டம் வந்து மசாலா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா நீங்களும் கரூருக்கு வந்தீங்கன்னா நம்மளோட நன்றி மசாலா வந்து வாங்கிட்டு போங்க. கரெக்டா இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்பர் 63 டிஆர் காம்ப்ளெக்ஸ், செங்கந்துபுரம் மெயின் ரோடு, கரூர். உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. 93637299. இன்னொரு நம்பர் வந்து 8072799629. கரூருக்கு நீங்க வந்து மசாலா வாங்கணும்னா இந்த நம்பர் டைரக்டா நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்துறோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு டைரக்டா கடைக்கு வந்து மசாலா வாங்க. ஒரு டைம் நம்ம மசாலா வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும் நம்மளோட மசாலா எப்படி அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க நம்ம மசாலா வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கரூர்ல நாமக்கல் இவங்க தான் பிரான்சஸ் எடுத்திருக்காங்க. கரூர் நாமக்கல் இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்கும் ஹோல்சேலா ரீட்டைலா உங்களுக்கு மசாலா வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரெட் அல்வா சூப்பரா நம்ம தயார் பண்ணிட்டோம். அடுத்ததான் நாட்டுக்கோழி பிரியாணி. என்னன்னா திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ். இதுல இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு சிக்கன் இல்லைன்னா மட்டன் இல்லைன்னா வெஜிடபிள் போட்டுட்டு நீங்க அரிசியை போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே நாட்டுக்கோழி இறக்கிடுவோம். நமக்கு பிரியாணி இது அப்படியே கொதிச்ச உடனே ஒரு 1/2 வேக்காடு வெந்துடும். வெந்த உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். தண்ணி நல்லா மல்ல கொதிக்குது. நாட்டுக்கோழி நம்மளுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சுன்னா அரிசி இறக்கிட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு தம் போட்டுடலாம். அப்படியே மேலே லைட்டா புதினா இலையை தூவி விட்டுருவோம். இல்லை ஆல்ரெடி நம்ம புதினா இலை போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணே. அப்படியே தூக்கி தம்ம போட வேண்டியதான். தம்ம தூக்கிட்டு வாங்க. சோத்து மூட்டை 20 நிமிஷம் தான். சம்பகான் டைம் பார்த்துக்குங்க. சம்பகான் அவர்கள் வந்து வாங்கிட்டாரு. அடிக்க போறீங்களா? எல்லாரும் அமைதி. இப்ப சம்பகான் மட்டும் தனியா அடிக்க போறாரு. இப்ப அடிக்க பாப்போம். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அவர் மட்டும் அடிப்பார். நீங்க அடிக்க, தனியா அடிங்க. இது அதுலதான் சவுண்ட் வருது. இருபது நிமிஷம் கழிச்சு தம்மு உடைச்சாச்சு. நம்ம நன்றி மசாலா நெய். கறி உடையாது. இப்படி போல பார்த்தீங்களா? இப்படியே புலன்னு இருக்கா? வாங்க வாங்க. நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி அப்படியே பூவா வெந்திருக்கு. பூவா பிரியாணி போடுங்க. நிறைய பேர் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துருவோம். நாட்டுக்கோழி பிரியாணி பிரெட் அல்வாவும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு 2 பேர்த்துமே ரொம்ப நல்லா இருக்கு. அது அறிமுகம் இது பண்ணி நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாய் கைட்ஸ் அப்படி சொல்லி இது பண்றது எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. வாங்க. எல்லாருக்கும்
எல்லாத்துக்கும் பிரியாணி பரபரப்பா பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில மசாலா வாங்கிட்டு போனாராம். இவர் தாங்க காலையில மசாலா வாங்கிட்டு போனாருன்னு கையில ஒரு பையோட வந்தாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மசாலா வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. பக்குனாயிடுச்சு. என்னன்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் போல இருக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்ணீங்க, என்ன எடுத்து வந்தீங்க? கறி மசாலா. எப்படி இருக்கு உங்களுக்கு, எப்படி இருக்கு டேஸ்ட்? அம்மா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. எக்ஸலண்டா இருக்கு. சரி. அதனால பிரியாணி வாங்க ஃபோன் பண்ணாங்க. கொண்டு போய் 2 அண்ணா சிவகன் அண்ணா சம்பத் அண்ணா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நம்ம மசாலாவை சப்ஸ்கிரைபர் கையால் செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். எக்கரி மசாலா இது நம்மளோட நன்றி மசாலா வச்சு பண்ணி நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. நாங்களே டேஸ்ட் பார்த்தா செட் ஆகாது, ஊர் மக்களுக்கெல்லாம் போடுறோம். ஏன்னா அவங்க எங்களுக்கு தானே எடுத்து வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக அன்பா சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ரெண்டும் கலவையில் இருக்கு. கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா கிட்ட மறக்காம சொல்லிருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கருவேப்பிலை போட்டா நல்ல மனமா இருக்கு. கரூர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சென்டர் பகுதி. அந்த மாதிரி ஒரு பகுதியில் நம்ம நன்றி மசாலா ஓப்பன் ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது விஜயகுமார் சார் மூலம் ஓப்பன் ஆனது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சாரோட வீடியோ நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் குறிப்பாக வந்து இந்த மசாலா வீடியோங்கிறது எங்களை ரொம்ப ஈர்த்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயற்கை எப்படி எல்லாம் சாப்பிட்டோம், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கிடையாது, ஒரு கெமிக்கல் கிடையாது, ஒரு நல்ல ஒரு உணவு வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படியே எல்லாம் விஷத்தமே மாறிடுச்சு. அதை வந்து இவங்க 2 பேரும் சரி பண்ணி இன்னைக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி பொருள் வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்றோம். எல்லாம் பயனடைக்கணும். அது நன்றி மசாலா தைரியமா நீங்க வாங்குங்க. நிறைய பேர் சாப்பிட்டு நம்ம மருந்து தேடி போயிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இல்லாத பொருளா நம்ம தயாரிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கரூர் கடை திறப்பு விழா மட்டும் கிடையாது, அந்த ஓனரோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். 2 செலிப்ரேஷனும் ஒரே நாள்ல நடக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தம்பி அந்த அங்கிள் பெரிய பீஸ் அழகா பாரு. தம்பி நீ அப்படி ஊட்டினா ஒரு கோச்சிக்கு பாரு தம்பி. எப்படி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க. வணக்கம். இல்லைங்க, கரூரே வணக்கம். உன்னதமான சுவையில் நம்ம நன்றி மசாலா உணவே மருந்து.